விஜய் கட்சி நம்ம கட்சியில இருந்து அந்த கட்சி திமுக கட்சி போகாம எங்க ஏமாத்தி அந்த வேலை ஃப்ராட் வேலை பண்ணிட்டாங்க சார். நம்ம கட்சி சால்வையெல்லாம் கையில குத்தி உறுப்பினர் காலெல்லாம் கையில குத்தி கீக்கிற மாரி சாலை தூக்கி போட்டுட்டு அவங்க கட்சி வந்து எங்க மேல போற மாரி எங்களுக்கு எடுத்தாங்க. உறுப்பினர் கார்டு யாருதுன்னே தெரியல. நான்லாம் வந்து இப்பதான் அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னும் அந்த உறுப்பினர் கார்டே வரல. விஜய் கட்சியில இருந்து எனக்கு இன்னும் உறுப்பினர் கார்டே வரல. நாங்க வந்து விஜய் கட்சியில தானே இருக்கோம். திமுகல வந்து நீங்க இந்த மாதிரி பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இது ஒண்ணுமே இல்ல, சாதாரண ஒரு விஷயம் தான். சும்மா நீங்க கழுத்துல இருந்து ஷால்வை எடுக்கிற மாதிரியோ அந்த பேப்பரை கிழிக்கிற மாதிரியோ ஒரு ஆக்ஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சென்னை திருவொற்றியூரில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் திமுகவில் இணைந்தது போன்ற காட்சிகள் வெளியாகின. தங்களுடைய கட்சி துண்டுகளை மாற்றி திமுக துண்டுகளை அணிந்து இளைஞர்கள் ஒரு சிலர் உறுப்பினர் அட்டையும் கிழித்தெறிந்தனர். இந்த காட்சிகள் தொலைக்காட்சிகளில் செய்தியாக வெளிவந்த நிலையில் இதனை கண்ட அந்த வீடியோவில் இடம்பெற்ற சில பெண்கள் கூறியிருப்பது, மகளிர் சுய உதவிக்குழு கடன் வாங்கி தருகிறோம் என கூறியதாக எங்களை அழைத்து சென்றார்கள். எங்களை ஏமாற்றி சேர்த்தது எங்களுக்கு எப்படி தெரியாதோ அதே போல்தான் திமுக மண்டல குழு தலைவருக்கும் தெரியாது. தாவேகாவிலிருந்து விலகி திமுகவில் சேர்ந்ததாக கூறப்பட்ட பெண்கள் அதிர்ச்சி பேட்டி அளித்துள்ளனர். என் பேர் செல்வராணி. எனக்கு வந்து கால் பண்ணாங்க, திமுக இருந்து ஒரு அக்கா கால் பண்ணாங்க. லோன் மீட்டிங்கு, லோனுக்காக உங்களை கூப்பிடுவோம் வாங்க சொல்லி கூப்பிட்டாங்க. அங்க போனோடனே நாங்க நார்மலா உட்காந்துருந்தோம். அங்க வந்து ஒரு தாத்தா வந்து சொன்னார், ஆனா இது வந்து கட்சி வந்து விஜய் கட்சி வந்து திமுக கட்சியோ இணையுது அப்படின்னு. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பந்தான் பார்த்தா எனக்கு வந்து உறுப்பினர் கார்டே இல்லை. இனிமேதான் நான் போட போறேன். ஆனா உறுப்பினர் யாரோ ஒருத்தர் உறுப்பினர் கார்டை என்கிட்ட கொடுத்து அதை தீக்க வச்சு எங்க உட்காச்சு நாங்க வந்து விஜய் கட்சி நம்ம கட்சியில இருந்து அந்த கட்சி திமுக கட்சி போகாம எங்க ஏமாத்தி அந்த வேலை ஃப்ராட் வேலை பண்ணிட்டாங்க சார். லோன் மீட்டிங் சொல்லி லோன் சாதாரணமா லோன் மீட்டிங் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாங்க. நாங்க வந்து ஏற்கனவே அவங்க கிட்ட லோன் வாங்கிக்கிறோம். அதனால எங்களுக்கு முடிய போறதுனால இப்ப முன்னோர் லோனா என்னன்னு தெரியல, லோன் மீட்டிங் சொல்லிதான் எங்களை இட்டுன்னு போனாங்க. அதை நம்பிதான் நாங்க அங்க போனோம். அங்க போய் நாங்க உட்காந்து ஒரு காலவர் கட்சிதான் எங்களுக்கே தெரிஞ்சது. அப்போ அவங்க அந்த கட்சியில இருந்தே ஒரு தாத்தா வயசானவர் அவர் சொன்னார் எங்க கிட்ட, இனிமே வந்து விஜய் கட்சியோ திமுக கட்சியோ ஒன்னா இணைய போகுது அப்படின்னா. நாங்க அதுக்கும் பெருசாத்துக்கு விளையாட்டுக்கா காமெடியா சொல்லியாருன்னா அப்புறம்தான் நம்ம கட்சி சால்வையெல்லாம் கையில குத்தி உறுப்பினர் காலெல்லாம் கையில குத்தி கீக்கிற மாரி சாலை தூக்கி போட்டுட்டு அவங்க கட்சி வந்து எங்க மேல போற மாரி எங்களுக்கு எடுத்தாங்க. எங்களுக்கு நடக்காம தான் எங்க ஏமாத்தி இட்டுன்னு போய் எங்க பயன்படுத்திடுறாங்க அவங்க. அவ்வளவுதான். 5 பேர். விஷயம் தெரியாதவங்க நாங்க 4 பேர். தெரிஞ்சவங்க அந்த ஒரு லேடி, மெயினா அந்த லேடி. அவங்க ஆண்கள் நாங்க லேடிஸ் தான். ஆனா நிறைய வயசு பசங்க வந்தாங்க, அவங்களாம் யாருன்னு எங்களுக்கு தெரியல. நாங்க வந்து 4 லேடிஸ் போனோம். என் பேர் வந்து ஆர்த்தி. நான் வந்து மல்லிகாபுரம் 17வது வார்டுல இருந்து இருக்கேன். நான் வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு விஜய் அண்ணா ரொம்ப பிடிக்கும். நான் அந்த கட்சியில தான் இருந்தேன். இது வந்து நார்மலா வந்து லேடிஸ் மீட்டிங் சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. அங்க போயிட்டு லோன் மீட்டிங் சொன்னாங்க. ஒரு காலவர் கழிச்சு வந்து ஜென்ஸ்லாம் வந்து உள்ள வந்தாங்க. ஜென்ஸ்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஏன் லேடிஸ் மீட்டிங்னு சொல்லிட்டு ஜென்ஸ்லாம் உள்ள வரீங்க அப்படின்னு கேட்கும் போது வந்து இது ஒன்றும் இல்லைம்மா, சின்னதா ஒரு மீட்டிங் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சின்னதா மீட்டிங்னா நீங்க ஜென்ஸ் வராங்கன்னா எங்ககிட்ட முன்னாடியே நீங்க சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்கும் போது இது ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு மீட்டிங்னா திமுக பத்தி தான் நாங்க பேச போறோம், திமுக பத்தி பேச போறாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் உறுப்பினர் கார்டு யாருதுன்னே தெரியல. நான்லாம் வந்து இப்பதான் அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னும் அந்த உறுப்பினர் கார்டே வரல. விஜய் கட்சியில இருந்து எனக்கு இன்னும் உறுப்பினர் கார்டே வரல. யாரோ ஒரு கார்டு எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்து இது வந்து இது மாதிரி வச்சுக்கோமா கார்டு மாதிரின்னு சொன்னாங்க. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்கன்னு அப்ப நான் கேள்வி கேட்கும் போது ஒன்றும் இல்லை, இது எந்த ஒரு ப்ராப்ளமும் உனக்கு வராது, சின்ன ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஷால்வையும் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க, இதையும் போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் போட்டுக்கிட்டோம். நாங்க வந்து விஜய் கட்சியில தானே இருக்கோம். திமுகல வந்து நீங்க இந்த மாதிரி பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இது ஒண்ணுமே இல்ல, சாதாரண ஒரு விஷயம் தான். சும்மா நீங்க கழுத்துல இருந்து ஷால்வை எடுக்கிற மாதிரியோ அந்த பேப்பரை கிழிக்கிற மாதிரியோ ஒரு ஆக்ஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்க ஏன் இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேள்வி கேட்கும் போது அந்த இடத்துல எங்களை பேச விடாத போது நாங்க என்ன பண்ண முடியும், ஜென்ஸ்லாம் வேற அவ்வளவு பேர் இருக்காங்க, கட்சி அலங்க இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து எங்களால வெளியே வர முடியாது. அந்த நேரத்துல நாங்க பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து அவங்க சொன்னதை மட்டும்தான் நாங்க செய்ய முடியுமே தவிர எங்களால வெளியே வர முடியல. அந்த ஒரு விஷயத்தினால மட்டும்தான் நாங்க அந்த இடத்துல வந்து மாறுற மாதிரி அந்த இடத்துல வந்து நாங்க நடிக்க முடிஞ்சது எங்களால அந்த ஒரு நிமிஷம். மத்தபடி வந்து நாங்க முழுசா அந்த கட்சிக்கெல்லாம் போல. நாங்க எப்பவுமே விஜய் கட்சியில தான் இருக்கோம்.
கூட்டிட்டு போனது வந்து திமுகல இருந்த அவங்க அப்பா வந்து முன்ன ஃபர்ஸ்ட் இருந்தாரு போல, அவங்க பொண்ணு இப்ப இருந்திருக்காங்க. அவங்க வந்து எப்பவுமே லோன் வாங்கி தர லேடி தான் அவங்க. அவங்க நான் வாங்கம்மா உங்களுக்கு லோன் முடிய போது லோன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டு போனாங்க. கூட்டு போய் அங்க போய் உங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு தான் அந்த விஷயமே எங்களுக்கு தெரியுமே. திமுக மன்றத்துக்கு போகும்போது உங்களுக்கு தெரியாது லோன் திமுக மன்றத்துக்கு போறீங்க. ஸ்டார்டிங்ல வந்து நாங்க உள்ள போல சார். நாங்க வந்து எங்களை வந்து இப்போ ஆளுங்களா வரணும், நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்க ஒரு டீ கடையில வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்தேன் உள்ள போகும்போதுதான் சொன்னாங்க, வந்து உட்கார்ந்து சொல்லி அங்க உள்ள போகும்போதுதான் அவங்க சொன்னாங்க ஒன்னும் இல்ல இது சின்ன மீட்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி லேடிஸ்க்காக ஏதாச்சும் திமுகல இருந்து லோன் ஏற்பாடு பண்றாங்க போல, அதுக்காக தான் கூட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அங்க பேசிக்கிட்டாங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் இந்த படத்துல பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.